வவுனியா செட்டிக்குளம் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஆண்டியா புளியங்குளம் கிராமத்து காணிகளை இராணுவம் அபகரிப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்து இன்று சனிக்கிழமை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வவுனியா ஆண்டியா புளியங்குளத்தில் விளையாட்டு மைதானம், ஆரம்ப பாடசாலை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்காக 12 ஏக்கர் காணி ஒதுக்கப்பட்டதாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். நாங்கள் 1990ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 27ஆம் தேதி அகதிகளாக வெளிக்கட்டு தற்பொழுது இங்கே வந்து 12 வருட காலமாக இதுவரைக்கும் நாங்கள் 30 வருட காலமும் விளையாட்டுகளை அனுபவித்ததில்லை, இன்பங்களை அனுபவித்ததில்லை, துன்பங்களை தான் 30 வருடமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 1000 ஏக்கர் வயல்காணிக்கு நீர்ப்பாசனம் ராணுவத்தால் அபகரிக்கப்பட்ட அவ்வாறே தான் செயல்பாடு. அச்சுறுத்தல் காரணமாக அங்கு காவலுக்கு செல்ல முடியவில்லை. இந்த வருடம் மட்டும் அதை செய்யுங்க, அடுத்த வருடம் இது ராணுவத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இங்கே உள்ள காணி 12 ஏக்கர் விளையாட்டு மைதானத்துக்கு என்ன அரசாங்கம் ஒதுக்கப்பட்டும் ராணுவத்துக்கு தடையாக இருக்கிறது, ராணுவமே தடை செய்து கொண்டிருக்கிறது. இதுவரை காலமும் எங்களுக்கு எந்தவித சுதந்திரமும் கிடைக்கவில்லை. யுத்தம் முடிந்து விட்டது என்று இன்னும் ராணுவத்தின் கடுபிடிக்க இலக்காக கொண்டிருக்கிறோம். பல துன்பங்களையும் துன்பங்களையும் வடக்கு கிழக்கில் ஆக கூடுதலான துன்பங்களை இந்த ஆண்டியாபால் மக்களை அனுபவித்து வருகிறது. 90ஆம் ஆண்டு 1200 குடும்பங்களை கொண்ட ஆண்டியா புளியங்குளம் தற்பொழுது 4000 குடும்பங்கள் அங்கேயும் இங்கேயுமாக சீரழிந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உள்ள இந்த 6000 ஏக்கரை ராணுவம் சுயரித்து கொண்டு வச்சு கொண்டிருக்கிறது. அந்த அவ்வளவு குடும்பம் புத்தளம், கடையமொட்டை, ஆலங்குடம், திறப்பனை, அன்றாதபுரம், மட்டக்களப்பு அங்கு இங்கு அகதிகளாக சென்று காணிகள் இல்லாதவாறு அடுத்த ஊர்களிலே போயிட்டு அகதியான் என்ற பெயர் இன்னும் எங்களுக்கு முடியவில்லை. இந்த நிலை எப்போது மாறும்? எப்போது மாறும்? எனினும் இராணுவம் அந்த நிலத்தை தமது நிலம் என உரிமை கோருவதாகவும் இராணுவத்திற்கு ஒதுக்கப்பட்ட காணி என பதாதைகளை அமைத்துள்ளதாகவும் குற்றம் சுமத்தியே மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் இக்காணி பிரதேச செயலாளரினால் மக்களின் தேவைக்காக ஒதுக்கப்பட்டதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் முதற்கட்டமாக குறித்த காணிகளை துப்புரவு செய்து விளையாட்டு மைதானத்தை அமைப்பதற்கு கிராம மக்களால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது இராணுவத்தால் தடை விதிக்கப்பட்டதாகவும் இக்காணிகளுடன் சேர்ந்து தற்போது விவசாயம் செய்து வரும் 160 ஏக்கர் வயல் நிலத்தையும் இராணுவ தேவைக்காக சுவீகரித்துள்ளதாக இராணுவம் தெரிவித்துள்ளதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறினார்கள். இந்நிலையில் இன்று காணிகளை துப்புரவு செய்த மக்களால் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளுக்கு இராணுவத்தினர் இடையூறு விளைவித்த போது அங்கு இராணுவ அதிகாரி வருகை தந்து மக்களுடன் கலந்துரையாடிய போதிலும் சமரசம் ஏற்படாத நிலையில் தொடர்ந்தும் அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீஸ் அதிகாரிகளும் சமரசம் செய்ய முயற்சித்த போதிலும் அதுவும் பயனற்று ஆர்ப்பாட்டம் சுமார் 2 மணி நேரம் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் எதிர்வரும் 8ஆம் தேதிக்கு முன்னதாக தமக்கான காணியை ஒப்படைப்பதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தாம் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள்.